இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா லெக்சர் 2 எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ். ஏற்கனவே எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ் லெக்சர் 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணி யூடியூப்ல வந்து போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ போடுறோம். இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸ் வந்து எத்தனை வகையில இருக்குது அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். லெக்சர் 2 elementary particles, types of forces. Concept of force is from Newton's second law. Newton's ரெண்டாவது, இந்த இடத்துல 2 கிடையாது. Concept of force is from Newton's second law. நியூட்டனுடைய ரெண்டாவது விதி தான் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதே டிஃபைன் பண்ணுது. ஸோ அது என்ன, இவர் தான் நியூட்டன். F is equal to, இது நியூட்டன் வந்து இதெல்லாம் எப்போ நியூட்டன் வந்து யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் புவியீர்ப்பு விசையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாரு. நம்மெல்லாம் வந்து கொரோனா பீரியட்ல வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறோம். காலேஜ், யூனிவர்சிட்டி இது எல்லாமே வந்து இயங்கலை. அந்த காலத்திலையும் வந்து நியூட்டன் காலத்திலையும் இதே மாதிரி ஒரு டயத்துல வந்து லாக் டவுன் ஆச்சிருக்கு. அப்போ வந்து பிளேக் நோய் வந்து அதிகமாக பரவி இருக்கு. பிளேக் நோய் அதிகமாக பரவுனதுனால அப்பவும் யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அப்பவும் இதே மாதிரி தான் லாக்டவுன். அப்போ அவங்க பாட்டி வீட்டுக்கா எதுக்கோ போயிருக்கிறாரு. அவன் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறப்ப தான் வந்து அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறப்ப ஆப்பிள் வந்து மேல இருந்து கீழே விழுந்துருக்குது. நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஆப்பிள் தானே விழுந்துச்சு, இன்னொரு ஆப்பிள் விழுந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். ஆனா நியூட்டன் என்ன நினைச்சாருன்னா, ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது அப்படின்னு நினைக்கல. ஆனா எல்லா புக்கிலையும் அப்படிதான் இருக்கும். ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது என்று நினைத்தார் அப்படிலாம் கிடையாது. ஆப்பிள் ஏன் மேலே போகவில்லை, ஏன் மேலே போகாம இருக்குது, ஏன் கீழே விழுது, அதுதான் மாத்தி நினைச்சிருக்கிறார். ஸோ அதுல இருந்து தான் வந்து அவர் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் கொண்டாந்தார். ஒவ்வொரு பொருளையும் இன்னொரு ஒரு பொருளை வந்து கவர்ந்து இழுக்கும் அப்படிங்கிறத வந்து யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அதை கண்டுபிடிச்சது அந்த டைம் தான். அது இந்த F is equal to இந்த ஃபார்முலாலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் அதுக்கு முந்தையே கண்டுபிடிச்சாரு. ஸோ F is equal to dp by dt, rate of change of momentum is force. Pனா என்னன்னா mv, mass into velocity. ஸோ dmv by dt, இதுல m வந்து கான்ஸ்டன்டா இருந்தால், ரிலேட்டிவிட்டியில வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ ரிலேட்டிவிட்டி ஸ்பீட்ல வந்து m வந்து மாறும். அப்படி இல்லாத சமயத்துல m வெளியே எடுத்துடலாம், dv by dtங்க வரும். m dv by dtங்கிறது m into a, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இதுதான் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நியூட்டனுடைய இரண்டாவது விதி வந்து சொல்லுகிறது. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பலமுறை இதைத்தான் சொல்ல போறேன். நீங்க ஒவ்வொரு முறையும் ஆட்டோமேட்டிக்கா மறந்துடாதீங்க. இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த செட்டு வந்து குவார்க், அப்பு, டவுனு, சாமு, ஸ்டேஞ்சு, டாப்பு, பாட்டம் அப்படின்னு இதெல்லாம் குவார்க். இது இருக்குது எலக்ட்ரான், மியூவான், டவான், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூவான் நியூட்ரினோ, டவு நியூட்ரினோ இதெல்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து லெப்டான்ஸ், லோ மாஸ். இது இந்த செட் இப்ப நான் சொன்னேன், இந்த ரெண்டு செட்டுமே சேர்ந்து தான் பெர்மியான்ஸ். அப்புறம் இந்த ஒரு செட் இருக்குதே, இது வந்து போசான்ஸ். இதுவும் போசான் தான், இதுவும் போசான் தான். இதெல்லாம் வெக்டார் போசான், கேஜ் வெக்டார் போசான். உதாரணமா லைட் இருக்குது, போட்டானுங்கிறது லைட். இப்ப நம்ம பேசுறதே எதை பத்தி பேச இருக்கிறோம்னா இவங்களை பத்தி தான் பேச இருக்கிறோம். சார் ஃபோர்ஸ்ன்னு சொன்னீங்க, நியூட்டன் சொன்னீங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகளோட சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த குளுவான் இருக்குதே, இதுதான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை உருவாக்குது. அதாவது இந்த அப்பு, டவுனு, இந்த குவார்க்குக்கு இடையில வந்து ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸை உருவாக்கக்கூடியவர் வந்து குளுவான். அவர்னாலதான் இது உருவாகுது. போட்டான் இருக்குது, போட்டான் வந்து லைட் பார்ட்டிகல்னு சொல்றோமே, அதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு பேர். இன்னொரு பேர் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி போயிட்டே இருக்கு. ஸோ போட்டானுங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை குறிக்குது. அது வந்து எலக்ட்ரான், மியூவான், டவான், அப்புறம் இந்த குவார்க்கு எதெல்லாம் சார்ஜ் இருக்கோ, சார்ஜ் இருக்கிற பார்ட்டிகளுக்கு இடையே வந்து ஃபோர்ஸ் இருக்கும். கூலும் லா ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும்.
அல்லது ஒரு பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆறப்ப இன்னொரு பார்ட்டிகிள் மூவ் ஆறப்ப கரண்ட்னால ஆம்பியர்னுடைய ஃபோர்ஸ் இருக்கும் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா இந்த போட்டான். அது சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு இடையே வந்து ஃபோர்ஸை உருவாக்குறது. அடுத்தது வந்து இந்த Z போசான் அண்ட் W போசான். இவங்க இதுல 2 பார்ட்டிகள் இருக்குது. Z போசான் ஒன்று தான், W வந்து 2. Wல W பிளஸ் அண்ட் W மைனஸ் இருக்கு. ஸோ ஆகக்கூடி இது வந்து கணக்குப்படி பார்த்தா 3 பார்ட்டிகள். இவங்க எப்பவுமே கொஞ்சம் ஒரு குண்டகா மண்டகான்னு உள்ள பார்ட்டிகள். இது வந்து வீக் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. வீக் இன்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வருது. ஆனா ஆக்சுவலா நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரான் கிடையாது. எலக்ட்ரான்ங்கிறது ஆட்டத்துல, சார் கூட இன்னைக்கு எம்பி சார் பேசினாரு, எலக்ட்ரான்ங்கிறது ஆட்டத்தினுடைய வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரான் இல்லை. ஆனா பீட்டா டிகேல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இல்லாத எலக்ட்ரான் நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வருது. அது எப்படியே வெளியே வருது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் வீக் இன்ட்ராக்ஷன். அந்த வீக் இன்ட்ராக்ஷனை பற்றி தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை உருவாக்கக்கூடியதான் இந்த Z போசான் W போசான். நான் இப்போ நடத்துறதை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் கேள்வி கேட்பேன், அதுல வந்து நீங்க பதில் சொல்லணும். நான் 4 விதமான ஃபோர்ஸ் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஸோ யாராவது அதுல என்ன 4 விதமான ஃபோர்ஸ் என்னென்னங்கிறதுல ஒன்று சொன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு காது கேட்குதான்னு டெஸ்ட் பண்ணதுக்காக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஃபோர்ஸ் சொல்லுங்க யாராவது. ரைட்டு, வெரி குட். ஒரு ஆள் கேட்குறா, ஒரு ஆளுக்கு காது கேட்குது, இன்னொரு ஆள் சொல்லு பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். தேவி தானமா பேரு? வெரி குட் வெரி குட். அப்போ 4 ஃபோர்ஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட். 4 ஃபோர்ஸுமே நீங்க சொல்லிட்டீங்க. 2 பேருமே திரும்ப சொல்லக்கூடாது. அடுத்த வாட்டி அப்படி சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சொன்ன உடனே மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அங்க பக்கத்துல ஆர்னு சவுண்ட்ல கேட்குது பாரு. ஸோ இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அந்த 4 ஃபோர்ஸஸை கம்பேர் பண்ணி இந்த ஒரு சார்ட் இருக்கு. இது அப்கோர்ஸ் நெட்ல இருந்தா எடுத்து வந்தேன். இந்த இடத்துல நம்பர்லாம் போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனால் நம்பர்லாம் நீ உங்களால ஞாபகத்தில் வைக்க முடியாது. ஸோ இதுவே நல்லா இருக்கிறதுனால இதை அப்படியே கொண்டாந்து போட்டோம். ஸோ ஃபோர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னா 4 விதமான ஃபோர்ஸ். வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி தான். வீக் ஃபோர்ஸ் இல்லை, பேர் தான் வீக் ஃபோர்ஸ்னு பேர். இதுக்கு கிராவிட்டி தான் இருக்குதுலே வீக்கஸ்ட். அதுக்கு அடுத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ளது வீக் ஃபோர்ஸ். அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ளது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதை விட ஸ்ட்ராங்கா உள்ளது வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இந்த கிராவிட்டி எது கூட ஆக்ட் ஆகும் அப்படின்னா, எந்த 2 மாஸ் இருந்தாலும். புவியீர்ப்பு விசைன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பூமி இழுக்குது அதான் புவியீர்ப்பு விசைன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசும் இன்னொரு மாசம் இழுக்குது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G m1 m2 by r ஸ்கொயர்னு சொல்றாரு. எந்த 2 மாசும் ஒன்றை ஒன்று கவர்ந்து எடுக்கிறது. ஸோ கிராவிட்டிங்கிறது பிட்வீன் எனி ஃபோர்ஸ், எனி மாஸ், எனி 2 மாஸ். அப்புறம் வந்து இந்த குண்டகா மண்டகா பேரா வந்துக்கலாம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னா குவார்க்குக்கு இடையே உள்ளது. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா சார்ஜ்டு பார்ட்டிகள். இது வந்து பீட்டா டிகே இந்த மாதிரி வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியில இந்த ஃபோர்ஸ் இருக்குது. எந்த பார்ட்டிகள்னா, எல்லா பார்ட்டிகளும் மாஸ் இருந்துச்சுன்னா, இது எல்லா பார்ட்டிகளும் சார்ஜ் இருந்ததுன்னா, இது குவார்க்குக்கு இடையே, குவார்க்குக்கு இடையே ஃபோர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு குளுவான். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். கொஞ்சம் அந்த ஒரு சப்டுலான விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது சார்ஜுக்கு இடையே, எலக்ட்ரானோ புரோட்டானோ பாசிட்ரானோ அல்லது எலக்ட்ரானோ இன்னொரு எலக்ட்ரானோ, இதுக்கு இடையில வந்து ஃபோர்ஸை உருவாக்கக்கூடியவர் வந்து போட்டான். இதே மாதிரி குவார்க்குக்கு இடையே உள்ள ஃபோர்ஸை உருவாக்கக்கூடியவர் குளுவான். இங்க ஒரு போட்டானுக்கும் இன்னொரு போட்டானுக்கும் இடையில ஃபோர்ஸ் கிடையாது. ஆனா இதுல அந்த ஃபோர்ஸை உருவாக்கக்கூடிய குளுவானுக்கும் இடையில, குளுவானுக்குமே இடையில ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அது குளுவானால தான் வருது. ஸோ இங்க வந்து இதுக்கு என்ன பார்ட்டிகள், கிராவிட்டியை உருவாக்கக்கூடிய பார்ட்டிகள் என்ன பார்ட்டிகள் அப்படிங்கிறது வந்து கிராவிட்டான்.
ஏன் சார் இதுல போடல, இந்த போட்டிருக்குதுங்க, கிராவிட்டான் போட்டிருக்குது, ஆனா நாட் எட் அப்சர்வ். இது இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. இதுக்கு தியரியுமே கரெக்டா இல்லை, அதே நேரத்தில் அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டாகவும் கிராவிட்டான நம்ம கொண்டு வரல லேப். எப்பவுமே பிசிக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸோட டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, பிசிக்ஸை பொறுத்தவரையில எந்த தியரி இருந்தாலும் அந்த தியரியில வந்து அந்த ஒரு பார்ட்டிகிள் சொன்னாங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அதை நிரூபிச்சாதான். இப்போ உதாரணமா இந்த ஹிக் போசான் இருக்கு பாருங்க, இது பேரு வந்து கடவுள் துகள், காட் பார்ட்டிகிள்னு பேரு. இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மாஸ் கொடுக்காரு, இவர் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் மாஸ் கொடுக்காரு, இவர் தான் இவங்க 2 பேருக்கும் மாஸ் கொடுக்காரு, இவர் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாஸ் கொடுக்காரு, இதுக்கு எல்லாம் மாஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து தியரியா இருந்தது. இது எல்லாம் நான் பிறகுதுக்கு முந்தையே இருந்தது. 1963 அந்த தியரி சொல்லப்பட்டு விட்டது, ஹிக்குங்கிறவர்னால சொல்லப்பட்டது. ஆனா அவரால் அதை வந்து ப்ரூஃப் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ஹிக் பார்ட்டிகிள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கல. அதனால இதை டவுட்லேயே வச்சிருந்தாங்க. ஒரு கரெக்டா நான் சொல்லணும்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ், ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி, கரெக்டா எனக்கு வருஷம் தெரியல, 7-8 வருஷத்துக்கு முந்தி தான் வந்து இவருக்கு நோபல் பரிசே கொடுத்தாங்க, அந்த ஹிக்குங்கிறவர். ஆனா அவர் அதுவரை உயிரோட இருந்திருக்கிறார், இப்ப கூட இருக்கிறார். அதுக்கு அவருக்கு வந்து அந்த பார்ட்டிகிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே கொடுத்தாங்க. ஸோ பிசிக்ஸ்ல முக்கியமானது அந்த எவிடன்ஸ் வந்து வேணும். தியரிட்டிக்கலா என்ன வேணும்னு சொல்லிட்டு போக முடியாது. இப்போ கிராவிட்டானுங்கிறதுக்கு தியரி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாந்துருக்குறாங்க. 100% பெர்ஃபெக்டான தியரி இல்லை, இருந்தாலும் அந்த பார்ட்டிகிளை கண்டுபிடிக்கல இன்னும். இந்த வீக் போர்ட்ஸை உருவாக்கக்கூடியவர் தான் சொன்னேன், டபிள்யூல 2 பார்ட்டிகிள் அண்ட் இசட்ல 1 பார்ட்டிகிள், ஸோ 3 பார்ட்டிகிள். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவனுடைய எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகிள் வந்து காமா, ஸ்ட்ராங் ஃபோர்ஸனுடைய எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகிள் குளுவான். இது ஏற்கனவே எங்கேயே சொல்லிட்டான். ரேஞ்சுனா என்னன்னா, கிராவிட்டி வந்து சிலர் இன்னொரு சொல்றாங்க, நம்ம மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்றேன், வானத்துல மேல வந்து புவி ஈர்ப்பு விசையே கிடையாது, கீழே தான் புவி ஈர்ப்பு விசை உண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அவங்க வந்து அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஆனது, பூமியினுடைய ஃபோர்ஸ் ஆனது Gm1/m2/r² இருக்குத, கீழே டினாமினேட்டர்ல 6 வருதுனால டிஸ்டன்ஸ் கூட 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 அது குறைஞ்சிக்கிட்டே வருது ஃபோர்ஸ். ஆனா அந்த ஃபோர்ஸ் இருக்கதான் செய்யுது, இன்ஃபினிட்டி வரை ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் இருக்கதான் செய்யுது. போக போக இருக்குதுனே இது வீக்கஸ்ட், ஆனா அது போக போக ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமியை விட்டு தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் இல்ல, புவியீர்ப்பு விசை இல்லைன்னு இருக்குது. அதனுடைய அளவு மிக 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 குறைந்து கொண்டே போகுது. ஸோ ஒரு மாசம் இன்னொரு மாசம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அது வந்து இன்டராக்ட் பண்ணும். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல. அதே மாதிரி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபார்முலா எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து கிளாசிக்கலா சொல்ல முடியக்கூடியது. ஆனால இதுல வந்து ஃபோர்ஸுக்கு வந்து அந்த கிளாசிக்கல் ஃபார்முலா இருக்கும். இதுல வந்து அந்த 1/4πε0 Q1 Q2/r² எல்லாம் வருது பாருங்க, இதே மாதிரி 1/r² வரும். ஸோ இது இன்ஃபினிட்டி வரை ஒரு சார்ஜ் இங்கேயும் ஒரு சார்ஜ் எங்கேயோ இருந்தாலும் அதுக்கிடையே ஃபோர்ஸ் இருக்குது. ஆனா அந்த ஃபோர்ஸ் போக போக குறையா போகுது. இவங்க இந்த 2 ஃபோர்ஸுக்கும் அப்படி ஃபார்முலா வந்து கிளாசிக்கலா சொல்ல முடியாது. இது 2 குவாண்டம் மெக்கானிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் பார்க்க இருக்கிறேன். இது 2 ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ்னா, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியஸுக்குள்ள, ஒரு நியூக்ளியஸே சின்னது, அந்த நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டான் இருக்கு, அந்த புரோட்டானுக்குள்ள 3 குவார்க் இருக்கு, அந்த 3 குவார்க்குக்கு இடையே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நியூட்ரான்ல 3 குவார்க் உருவாக்கப்பட்டிருக்குது, அதுக்கு இடையே ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்சுன்னா நியூக்ளியஸினுடைய டிஸ்டன்ஸை விட தள்ளி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸே இருக்காது. ரொம்ப நெருக்கமா இருக்கறப்பதான் அது வந்து ஃபோர்ஸே இருக்கும். அதே மாதிரி இந்த வீக் ஃபோர்ஸும் அதே தான், நியூக்ளியஸுக்குள்ளார இருக்கிறப்பதான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். நியூக்ளியஸினுடைய அந்த டைமென்ஷனை விட அதிகமா ஆறப்ப அந்த ஃபோர்ஸே இருக்காது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸ் வந்து 4 வகை நம்ம சொன்னோம். ஒன்னு ஸ்ட்ராங்கு, இன்னொன்னு வீக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக், கிராவிட்டி. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து குளுவான் உருவாக்குறாரு, இதை WZ உருவாக்குறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிசத்தை போட்டான் உருவாக்குது. கிராவிட்டியை வந்து கிராவிட்டான்ஸ் உருவாக்குறதாக சொல்லப்படுகிறது. இதுல ஒரு திருத்தம் மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், எல்லாம் பழசெல்லாம் நெட்ல உள்ளதுதான். ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரி,
குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ் அப்படின்னு பேர். இது குவாண்டம் ஃபிளவரோடைனமிக்ஸ், இது குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ், இது குவாண்டம் கிராவிட்டி இன்னும் வரல. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து குவாண்டம் கிராவிட்டி இன்னும் வரவில்லை. குவாண்டைசேஷன்ல அங்க ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எல்லாமே உண்மையிலே வந்துட்டு இது இன்னும் வரல. ஒரு காலத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைச்சாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சார்ஜுக்கு இடைய, மேக்னெட்டுக்கு இடைய மேக்னட்டிசம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது வேற, மேக்னட்டிசம்ங்கிறது வேற அப்படின்னு ஒரு காலத்தில் நினைச்சாங்க. ஆனா இந்த ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸ் தான். அதை வந்து மேக்ஸ்வெல் தான் கண்டுபிடிச்சார். அந்த மேக்ஸ்வெல்லுடைய 4 ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க. அந்த 4 ஈக்குவேஷன் ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தும், சார்ஜ் கரண்ட் வேலையை பொறுத்தும் எப்படி மாறுதுன்னு சொல்லுது. ஸோ அந்த 4மே என்ன சொல்லுகிறதுனா எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது ஒரே காயின் தான். அந்த ஒரு காயினுடைய ஒரு பக்கம் தான் தலை மாதிரி, ஒரு பக்கம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொரு பக்கம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்படிங்கிற அந்த தியரி வந்து மேக்ஸ்வெல்லுடைய ஈக்குவேஷன் முதல்ல கிளாசிக்கலாவே சொல்லிடுச்சு. இப்போ உடனே மக்கள் திங்க் பண்றாங்க, என்ன பண்றாங்க, அதே மாதிரி அப்ப இது ஒண்ணு போல இருக்குமோ, இந்த ரெண்டும் ஒரே காயின்ல வந்து ரெண்டு ஹெட் அண்ட் டெய்லா இருக்குமோ, குவாண்டம் ஃபிளவரோடைனமிக்ஸும் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸும் ஒரே தானா அப்படின்னு யோசித்தாங்க. அப்படின்னு யோசிக்கிறப்ப எலக்ட்ரோ வீக் தியரின்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. இந்த தியரி சக்சஸ்ஃபுல்லா கொண்டாந்துட்டாங்க. இது வந்து அப்துல் சலாம் அப்படிங்கிறவர் கொண்டாந்துருக்கிறாரு. இந்த இது பாகிஸ்தான்காரரு. இந்த எலக்ட்ரோ வீக் தியரிக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அது என்னன்னா குவாண்டம் ஃபிளவரோடைனமிக்ஸும் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸும் ஒரே காயினுடைய 2 பக்கங்கள் அப்படின்னு. நம்ம மக்கள் தான் அப்படியே ஒரு காலத்துல பிரிச்சுக்கிட்டே வந்தாங்க, ஃபோர்ஸ் அப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. பலபடியும் என்ன செஞ்சுறாங்க, சேர்த்துக்கிட்டே வராங்க. சிந்தசிஸ், இது வந்து பகுத்தறிவு, இது வந்து தொகுத்தறிவு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா குவாண்டம் குரோமோடைனமிக்ஸும் எலக்ட்ரோ வீக் தியரியும் ஒன்னாக இருக்கலாம் அப்படிங்கிற தியரி பேரு கிராண்ட் யூனிஃபைடு தியரி, GUT சொல்லுவாங்க. இது கிராண்ட் யூனிஃபைடு தியரி. இந்த தியரி வந்து ஒர்க்கிங்ல தான் இருக்குது, அதாவது ப்ரோக்ரஸ்ல தான் இருக்குது ஒழிய ஓரளவு பேஸ் இருக்குது. இது வந்து நம்ம லைஃப் டயத்துல இதை கண்டுபிடிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஆகுதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்னன்னா இதையும் எடுத்துட்டு குவாண்டம் கிராவிட்டி இதெல்லாம் எடுத்து கொண்டாந்து சூப்பர் கிராவிட்டின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதைத்தான் தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு கொண்டாந்துடலாம் அப்படின்னு மக்கள் கனவு கோட்டை கட்டுறாங்க. அதுல வந்து சாத்தியக்கூறுகள் அநேகமா இப்ப நம்ம லைஃப் டைம்ல கிடைக்குவதற்கு அந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் பத்தி நம்ம லைஃப் டைம்ல கிடைக்கிறது வந்து மிக மிக அரிதுதான். காரணம் என்னன்னா இந்த கிராவிட்டி காரணம் என்னங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லைடில் கூட நான் சொல்லலாம். இதெல்லாம் எப்போ, அதாவது தியரிட்டிக்கலா இது ஓகேயா இருந்தாலும் ஆனா இது எல்லாமே ஒரே ஃபோர்ஸா தான் இருந்திருக்குது அப்படிங்கறதா இப்போ உள்ள கான்செப்ட். இங்க இருந்து நீங்க வாங்க, இங்க இருந்து எப்படி வாங்க. பிக் பேங்ங்கிறது வந்து பிரபஞ்சம் முதல்ல ஆரம்பிக்குது. 0 டைம் ஒரு சிறு பாயிண்ட்ல இருந்து அப்படியே வெடித்து சிதறுகிறது. அதுல இருந்து 10⁻⁻42 செகண்ட் வர உள்ளது இது இந்த யூனிபிகேஷன். அதாவது இது எல்லாமே ஒன்னா தான் இருந்திருக்குது, ஒரே ஃபோர்ஸா தான் இருந்திருக்குது. காலம் போக போக இது வேற ஃபோர்ஸ் மாதிரி இது வேற ஃபோர்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது. அப்படியே காலம் போக போக இங்க வந்த உடனே நம்மளுக்கு இது 4 விதமா தெரியுது. அந்த காலத்துல எனர்ஜி ஜாஸ்தியா இருந்தது, அந்த எனர்ஜில தான் வந்து எல்லாமே சேர்ந்து இருந்தது. ஸோ இதையும் வந்து நம்ம பிராக்டிக்கலா கொண்டு வரணும்னா இவ்வளவு எனர்ஜி, இவ்வளவு டெரா எலக்ட்ரான் வோல்ட், 1 டெரா எலக்ட்ரான் வோல்ட், இந்த டெரா எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இது இருந்தா தான் இதெல்லாம் வந்து யூனிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறதான் இது. ஸோ போன ஸ்லைடுல இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்லயும் சொல்லியிருக்கிறோம். இதுல கொஞ்சம் பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஒர்க்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இது நான் தான் ஃபுல்லா அடிச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இது போல்ட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க.
இந்த போல்ட் பண்ணவங்க எல்லாருமே நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க. இதுல வந்து பெயின்மன் இருக்கிறாரு, இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து மாஸ்டர். இவருடைய புக்கு இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா படிக்கணும். இவர் வந்து 3 லெக்சர்ஸ் இன் பிசிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அது போக நிறைய புக் இருக்குது. இந்த லெக்சர்ஸ் ஆன் பிசிக்ஸ் பை ஃபெய்ன்மன் எங்க கிடைச்சாலும் வாங்க, நெட்ல இருக்குது. நெட்ல அவருடைய பேச்சே கூட இருக்குது. ஆனா அவர் பேச்சு வந்து ரொம்ப நம்மள மாதிரி இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுது, கொஞ்சம் சங்கடம் தான். புக்கெல்லாம் நான் இந்த மாதிரி லீவ்ல படிக்கிறது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா உள்ளவங்க பாருங்க, ஃபெய்ன்மன் பிசிக்ஸ்னு இருக்கும், நெட்ல கூட அவைலபிள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிசிக்ஸை சொல்லக்கூடியவர். இவர் தனக்கு குருவா நினைக்கக்கூடியது டிராக், இவர் தனக்கு குருவா நினைக்கக்கூடியது ஐன்ஸ்டீன். ஸோ இவங்க 3 பேருமே நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல உள்ள 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து அந்த வீக் இன்ட்ராக்ஷன் இது 2 சேர்த்ததுல இதுல ஜெல்மன் வாங்கியிருக்காரு. ஆனா அவர் வாங்கினது வேற விஷயம். ஐன்ஸ்டீன் வாங்கியிருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து வேற விஷயத்துக்காக தான் வாங்கியிருக்காரு. டிராக் ஈக்குவேஷனுக்காக தான் வாங்கியிருக்காரு. பெயின்மன் இந்த ஒர்க்குக்காக தான் வாங்கியிருக்காரு. இவர் இந்த ஒர்க்காக தான் வாங்கியிருக்காரு. இவர் தான் ஜெல்மன் இருக்காரு பாருங்க, இவர் தான் பார்ட்டிகல் பிசிக்ஸினுடைய தந்தைங்கிறவர். ஸோ அவரை பத்தி இன்னும் நம்ம லேட்டரா, ஏன்னா நம்ம ஹிஸ்டரி பேசல, நம்ம இப்போ ரீசெண்டா உள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பழைய காலத்துக்கு நான் இன்னும் போகல. பழைய காலத்துக்கு போனோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல உள்ள அந்த குவார்க்கு குழுவான வச்சே பேச முடியாது. அதெல்லாம் கொண்டு வந்தவர் தான் இந்த ஜெல்மன். இப்படிலாம் அந்த இருக்கும், குவார்க் இருக்கும், குழுவான் இருக்கும், இதெல்லாம் இருக்குங்கிற அந்த தியரியை கொண்டாந்து அதை ப்ராக்டிக்கலாகவும் அதை கொண்டாந்தவர் தான் இந்த ஜெல்மேன்ங்கிறவர். ஸோ அவரை வந்து இந்த ஹிஸ்டரியா பார்க்குறப்ப நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்க்கறது இந்த ஃபோர்ஸ்ல வந்து 4 விதமான ஃபோர்ஸ்ல என்னென்ன தியரி இருக்குது, அது யார் கண்டுபிடிச்சா, இவ்வளவுதான். ஸோ கிராவிட்டியை வந்து நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு. அதான் சொன்னேன். இப்போ ஆப்பிள் வந்து மேல இருந்து கீழே வந்துச்சு, அதுல இருந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் தியரி, ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் கிளாசிக்கல்ல நியூ. கிளாசிக்கல் தியரியிலே 2 வெர்ஷன் சொல்றேன், ஒன்னு ஓல்டு வெர்ஷன், இன்னொரு நியூ வெர்ஷன். குவாண்டம் தியரியிலே 2 வெர்ஷன் சொல்றேன், ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன். ஸோ ஐன்ஸ்டீன் தியரிங்கிறது கிளாசிக்கல் தியரி தான். அதுக்கு பேரு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு பேரு. ஐன்ஸ்டீன் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப ஹார்டா உள்ளதுதான் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இந்த ஹார்டான சப்ஜெக்ட் வந்து எந்த யூனிவர்சிட்டிலையுமே நம்ம புக்கா வைக்கல. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் நேமா சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 4 பேருக்கு தான் இந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி புரியுது அப்படின்னாரு. யாரு 4 பேர் அப்படின்னா, ஒன்னு அவரா, இன்னொன்னு அவர் ஒய்ஃபா, ஏன்னா அவங்க ஒய்ஃப் அதில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. 3வது அவர் ஃப்ரெண்டா. 4வது யாருன்னு கேட்டாங்க. 4வது காடு தான் இருக்காரு, இறைவனுக்கு மட்டும்தான் அது வந்து புரியும் அப்படின்னு. ஆனாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் வந்து மேக்சிமம் எந்த யூனிவர்சிட்டிலையுமே எனக்கு தெரிஞ்ச வரையில நான் பார்த்ததுல, சவுத்தில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டி சிலபஸையும் பார்த்துருக்குறேன். 1 or 2 இந்தியாவில் 1 or 2 யூனிவர்சிட்டியை தவிர இந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யாருக்குமே புக்கில் வைக்கிறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஹார்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ இதனுடைய 2 விங்குமே ரொம்ப ஹார்டு. மேத்தமெட்டிக்கல் சைடும் பிசிக்ஸ் சைடும் ரொம்ப ஹார்டு. அதனால இதை வந்து எந்த புக்லையுமே எந்த எம்எஸ்சி சிலபஸ்ல கொஞ்சம் கூட நம்ம வைக்கிறது இல்லை, இருந்துட்டு போட்டோம். இது இன்னும் டெவலப் ஆக வேண்டி இருக்குது. குவாண்டம் தியரியே வரல அதுல, கிராவிட்டியில குவாண்டம் தியரி நியூவே இதுல வரல. வந்த பிறதான் இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு போல சேர்க்க முடியும். ஸோ இன்னும் 2 ஸ்டெப் அதுல போக வேண்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹார்டு, இதே ஹார்டா இருக்குது. இதை குவான்டைசேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு இயலவில்லை. அடுத்தது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் சொன்னோம். இதுல முதல்ல இருக்குது கூலம்பு, ஃபாரடே, ஆம்பியர், காஸ், இந்த லாஸ் எல்லாம் இருக்குது. இதுல இருந்துதான் மேக்ஸ்வெல் தன்னுடைய ஈக்குவேஷனை கொண்டாந்தாரு. அதுல 3 ஈக்குவேஷன் வந்து இதுல உள்ளதுதான். 4வது ஈக்குவேஷன்ல இதுல உள்ளதுதான். அதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு டேர்ம் கொண்டாந்தாரு. அதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். 4 ஈக்குவேஷனையும் கொண்டாந்து ஒன்றிணைத்தவர் இவர். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் கண்டுபிடிப்பதற்கு முந்தையே இருக்கு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இப்போ ஆக்சுவலா இப்போ உள்ள பிசிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு முன்னாடி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நாம லாஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தோம். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை எதெல்லாம் ஒபே பண்ணுதோ அதுதான் கரெக்டான பிசிக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பிசிக்ஸ்ல இருக்கிறோம். இப்போ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை எந்த ஈக்குவேஷன்லாம் ஒபே பண்ணுதோ அதுதான் உண்மையான பிசிக்ஸ், மற்றதெல்லாம் ஒரு தோராயமான பிசிக்ஸ் அப்படிங்கிறத இப்போ உள்ள கருத்து.
அதுபடி ஒபே பண்ணக்கூடியது என்னன்னா இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து ஐன்ஸ்டீனுடைய தியரி கண்டுபிடிப்பதற்கு முந்தையே கண்டுபிடிக்கப்பட்டது. உண்மையை சொல்ல போனோம்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல இருந்துதான் ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சார். நியூட்டன் தியரி கூட கொஞ்சம் அதுல அப்ராக்சிமேஷன், இதனுடைய ஜெனரலைசேஷன், இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா தான் கிளாசிக்கல் நியூல உள்ள இந்த தியரி ஆஃப் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வருகிறது. இதுல நம்ம ஏற்கனவே டிராக் ஈக்குவேஷன் பார்த்தோம். குவாண்டம் வேர்ல்டுல டிராக் ஈக்குவேஷன் ஃபார் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ வந்து இது என்னன்னா செகண்ட் குவாண்டைசேஷன். இது ஃபர்ஸ்ட் குவாண்டைசேஷன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் குவாண்டம் தியரி எப்படி ரெண்டா பிரியுது அப்படின்னா, ஒன்னு வந்து இது வந்து இயர்ல தான் பிரியுது. இது வந்து குவாண்டைசேஷனே வந்து கான்செப்சுவலாவே ரெண்டா இருக்குது. ஒன்னு வந்து ஓல்டு, ஒன்னு வந்து நியூ. இது ஃபர்ஸ்ட் குவாண்டைசேஷன், செகண்ட் குவாண்டைசேஷன். இதுல என்ன அப்படின்னா இந்த மொமெண்டம், பொசிஷன் இதெல்லாம் ஆபரேட்டர்ஸ். வேவ் ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுல்ல, அது வந்து ஆபரேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இதுல என்னன்னா அதுமே குவாண்டைஸ்ட், அதுமே ஆபரேட்டர்ஸ் தான் இந்த வேவ் ஃபங்க்ஷன். இது பேர எல்லாமே ஃபீல்டு தியரி. இந்த மூணுமே ஃபீல்டு தியரிங்கிறது. இது பேர் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ். அதாவது இதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான். பாருங்க எப்படிலாம் போயிருக்கிறாங்கன்ட்டு. ஸோ இதனுடைய ரீசெண்ட் தியரி தான் வந்து ஃபெய்ன்மேன், டொமாங்கோ, சிங்கர் அப்படின்னு 3 பேர் கண்டுபிடித்த குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸோ இதனுடைய அட்வான்ஸ் லெவல். அதுக்கப்புறம் இது வீக் இன்ட்ராக்ஷன். வீக் இன்ட்ராக்ஷன்ங்கிறது சடன் ஜம்ப். இதுல எல்லாம் இந்த ரெண்டு கிடையாது, அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது, இதுல ஆரம்பமே கிடையாது. இதனுடைய கிளாசிக்கல் ஓல்டு கிடையாது, கிளாசிக்கல் நியூ கிடையாது, சடன் ஜம்ப். ஸோ குவாண்டம் ஆரம்பிக்கதே குவாண்டம் தியரி தான். குவாண்டம் ஓல்டு தியரி வந்து பெர்மியினுடைய, ஐயா நான் இதுல வந்து போல்டு பண்ண மறந்துட்டேன், பெர்மிக்குமே நோபல் பரிசு தான். ஸோ பெர்மியினுடைய தியரி வந்து பீட்டா டிகே தியரி. ஸோ இந்த பெர்மி தியரி வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் வீக் இன்ட்ராக்ஷன். இந்த இருக்குதே இதுல ஃபெய்ன்மேனுடைய ஒர்க் இந்த ரெண்டுலயுமே உண்டு. ஆனா இவர் நோபல் பரிசுக்கு வாங்கினாலும் இங்க பேர் போட்டிருக்கோம், எல்லாத்துலயும் போட வேண்டாம், நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்காண்டி. இவருடைய கான்ட்ரிபியூஷன் இங்கேயும் உண்டு. இவங்க குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தினது தான் இந்த குவாண்டம் ஃப்ளவரோடைனமிக்ஸ் அண்ட் குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ். இதுல வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன்ல ரெண்டு விதமான இது இருக்குது. ஓல்டு தியரி வந்து யுகாவாஸ் தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், பை மெசான் எக்ஸ்சேஞ்ச். அந்த காலத்துல எப்படி ஸ்ட்ராங் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா, புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் அல்லது ஒரு புரோட்டானுக்கும் இன்னொரு புரோட்டானுக்கும் இடையில மின் எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யணும். ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்னு ரிப்பல் பண்ணத்தானே செய்யணும். ஏன்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தானே. அப்படி இருக்கிறப்ப அது நியூக்ளியஸ்குள்ள எப்படி இருக்க முடியும்? அதனால அங்க வேற ஒரு ஃபோர்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடும். அது வந்து வேற யாரோ ஒருத்தரனுடைய காரணமாக இருக்கக்கூடும். அதுதான் இந்த பைமேசான வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால வந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது யுகாவாஸ் தியரி. தட்ஸ் ரைட். இது வந்து சூப்பர் மேலோட்டமா பாக்குறதுக்கு கரெக்ட் தான். அதை இன்னும் அடிப்படையில ஆழமா பாக்குறப்ப குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ் தான் அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது என்ன சொல்லுதுன்னா, புரோட்டானுக்கும் இடையே உள்ள ஃபோர்ஸுக்கு காரணம் பைமேசான் தான். அதே மாதிரி நியூட்ரானுக்கு இடையிலையும் பைமேசான் தான். அந்த பைமேசான உருவாக்குதே அதுக்கு உள்ளேயே இன்னும் சப்டுல ஆழமாக பார்த்தோம்னா, குவார்க்குக்கு இடையே உள்ள ஃபோர்ஸுக்கு காரணம் குளுவானு. அந்த குளுவானு, இங்க உள்ள குளுவானு அங்க உள்ள குளுவானு இன்டராக்ட் பண்ணி தான் இந்த பைமேசான் வருகிறது அப்படின்னு ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டது இந்த குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ். இது இன்னும் பேருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா போகல. நான் பிரின்சிபலா ஒரு குவாலிட்டேட்டிவா போறேன். இதே வந்து நம்மளுக்கு இந்த குவாண்டம் ஓல்டு தியரியே நம்ம ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கிறப்ப செகண்ட் குவாண்டைசேஷன்ல போயிட்டு இப்போ நம்ம தேவையில்லாம அதிகமா சிலபஸை ஒட்டியே நான் பேசணும்னு விரும்புறேன். ஸோ அதனால இதை வந்து இந்த 3 தியரியுமே நான் என்ன எப்படி போக இருக்கேன்னா, இனிமேல் இந்த 3 தியரியுமே வந்து ஒரு குவாலிட்டேட்டிவா நான் ஒரு அப்ரோச் கொடுக்குறேன். குவான்டிடேட்டிவா இது எவ்வளோ அந்த நம்பர்லாம் கால்குலேட் பண்ணது அவ்வளவுமே ஃபெய்ன்மேன் இன்டெக்ரல்னு வரும், அதெல்லாம் நம்ம போட இருக்கல. கொஞ்சம் குவாலிட்டேட்டிவாவே சொல்ல இருக்கிறான். அதாவது ஒரு காலத்துல நம்ம என்ன நினைச்சோம், சார்ஜ் இருக்குதுன்னு நினைச்சோம். மக்கள் வந்து ரொம்ப பிசிக்ஸ்கார ரொம்ப விவரமா இதை வந்து யோசிக்கிறாங்க. என்னன்னா
சார்ஜ் இருக்கிற மாதிரியே வந்து கலர் இருக்குதுங்கிறான். ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன்ங்கிறது கலர்னால உருவாகுது அப்படிங்கிறான். எப்படி சார்ஜ்னால 2 சார்ஜுக்கு இடையே ஃபோர்ஸ் வந்ததோ அதே மாதிரி கலர் இருக்குது, கலர் சார்ஜின்னு ஒன்று இருக்குது. அப்பு குவார்க் இருக்குதே, அந்த அப்பு குவார்க்கு 3 கலர்ல இருக்குது, ரெட்டு ப்ளூ கிரீன். அதனுடைய ஆன்டி கலரும் உண்டு, ஆன்டி ரெட்டு ஆன்டி ப்ளூ ஆன்டி கிரீன் உண்டு. இதை மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு குவார்க்குமே 3 கலர்ல இருக்குது. அது இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் கலருக்கு இடையே உள்ள ஃபோர்ஸ். எப்படி பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கு இடையே ஒரு ஃபோர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி கலருக்கு இடையே ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. சரிங்க சார், அதை இன்னும் கொஞ்சம் இதை ஆழமா பாக்குறப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதுக்கு பேரு அப்படி வச்சிருக்கிறாங்க. கலருங்கிறது சார்ஜை தான் நம்ம வந்து வெவ்வேறையா சொல்றோம். ரெட் ப்ளூ கிரீன் அது ஆக்சுவல் கலர் கிடையாது. பிளஸ் மைனஸை வந்து எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றோமோ அதே மாதிரி 3 விதமான சார்ஜை வந்து ரெட் ப்ளூ கிரீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து குவாண்டம் ஃபிளவர் டைனமிக்ஸ். குவாண்டம் ஃபிளவர் டைனமிக்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது ஸ்மெல் மாதிரி, ஃபிளேவர்னா ஸ்மெல். ஸோ பார்ட்டிகளுக்கு வந்து ஃபிளேவரும் இருக்கணுங்கிற மாதிரி பேர் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இதுதான் வந்து லீஸ்ட் அண்டர்ஸ்டூட். மக்களுக்கு வந்து லீஸ்ட் அண்டர்ஸ்டூட் தியரியே வந்து இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம குண்டகா மண்டகா தியரின்னே பேர் வச்சுக்கலாம். ஏன்னா இவர் தான் எப்பவுமே ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியவர். இந்த வீக் இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து சிபிடி தியரம் வர எல்லாத்தையுமே ஒபே பண்ணாம ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய தியரி வந்து இந்த தியரி தான். எனக்கு தெரிஞ்ச வரையில இது வந்து இன்னும் வந்து சரியா இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்கோர்ஸ் இதையும் சேர்த்துட்டாங்க. இதையும் சேர்த்து எலக்ட்ரோவிக் தியரின்னு ஒரே கோர்ஸுக்குள்ள கொண்டாந்தாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா நான் பேசணும் அப்படின்னா ரீசெண்ட்ல வந்து இதை வந்து 1 2 3 4 போடக்கூடாது, 1 2 3 தான் போடணும். இந்த ரெண்டையுமே ஆக்சுவலா சேர்த்து எலக்ட்ரோவிக் தியரின்னு தான் சொல்லணும். ஓகே.